மேல நிறைய பொம்மைகள் இருக்கு சார். எல்லா பொம்மைகளும் ரொம்ப பழமை நிறைந்த மாதிரி இருக்கு. சோ இந்த பொம்மைகள்லாம் எப்படி கலெக்ட் பண்ணீங்க? அந்த உண்மையா சொல்லணும்னா இதெல்லாம் எங்க பெரியமா வீட்டுல இருந்த பொம்மைகள். ஓகே. எங்க வீட்டுல நான் ஒருத்தன் தான் இதை இன்னும் கண்டினியூ பண்றதுனால ஓகே. அவங்கவுங்க வீட்டுல எல்லாம் முடிஞ்சது, பசங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க, இனிமேல் யாரும் பண்ணலன்னா வந்து எடுத்துட்டு போயிடும்பாங்க. நானும் போய் ஹாப்பியா கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிற பொம்மைகள் இதெல்லாம் எங்க பெரியமா வீட்டுல இருந்து அந்த மாதிரி எடுத்துட்டு வந்ததுதான். எப்படியுமே ஒரு குறைஞ்சபட்சம் 30ல இருந்து 40 வருஷ பொம்மைகளா இருக்கணும். இந்த தசாவதாரம், இந்த ராமர் செட்டு, மேல பார்க்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் ஒரு ரோவா வச்சுட்டோம். ரொம்ப சின்ன பொம்மைகள் தான், என்னால மெயின் கோலுல அகாமடேட் பண்ண முடியல. பட் பயங்கர பழமையானது, ரொம்ப வருஷமா நம்மளோட இருந்தவர். வேற யார்ட்டையா கொடுக்கறதுக்கும் மனசு வரல. சரி, இந்த ஒரு ஷெல்ஃப் கிடைச்சது, இதுல அரேஞ்ச் பண்ணிடுவோம்னு இங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஓகே. உங்ககிட்ட இதை தவிர என்கிட்ட இந்த ஒரு செட் வந்து ரொம்ப பழமை நிறைந்தது அப்படின்னா எது சொல்லலாம் சார் பர்டிகுலரா? அந்த அறுபடை வீடு செட் வந்து ரொம்ப பழசானது. அறுபடை வீடு காமன் தீம் தான், நிறைய பேர் வீட்டுல இருக்கும். ஆனா இந்த அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்தந்த ஸ்தலத்துல என்ன புராணமோ அந்த அமைப்போட இருப்பாரு. இப்போ திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானை கல்யாணம் அப்படின்னா சுவாமி ஆக்சுவலா தெய்வ யானை கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பொம்மையா இருக்கும். சுவாமி மலையில வந்து முருகர் சுவாமிக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னா சிவபெருமான் வந்து தோல்ல தூக்கி குழந்தையா முருகரை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த உபதேசம் கேட்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முகத்தினுடைய தெளிவும் வந்து இப்பெல்லாம் அவ்வளவு எதிர்பார்க்க முடியல. திருவண்ணாமலையில வாங்கினோம் இந்த பொம்மைய, அந்த அந்த அறுபடை வீடு. அதுவுமே ஒரு பொங்கலுக்கு போயிட்டதோ வரும்போது அடம் பிடிச்சி இது வாங்கணும்னு அழுதுக்கு வாங்கினதுதான். அது ஒரு மாதிரி எல்லா கதைக்கும் பொம்மைக்கு ஒரு கதை வச்சிருப்பேன் நானு. பட் அந்த அறுபடை வீடு ரொம்ப பழசு. அட்லீஸ்ட் என்னோட ஒரு 2-3 வயசு தான் கம்மியா இருக்கும். பட் அந்த விக்ரம், அந்த பொம்மைகள் கொஞ்சம் பழசு.